ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம 2025 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி சயின்டிஃபிக் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீரியே நம்ம கதையோட ஹீரோ காமிக்கிறாங்க. இவர் பேர் டிம். இவர் ஒரு கேம் டிசைனராக இருக்கார். அதனால் எப்போ பார்த்தாலும் ஒர்க்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அவருக்கு அடிக்கடி ஏதோ ஒரு நினைவு வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்கிற மாதிரியே அவருக்கு ஒரு காட்சி வருது. டிம்மோட ஒய்ஃப் ஒலிவியா இவங்க ஒரு ஆர்கிடெக்டாக இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில ரொம்பவே கேப் ஆனதுனால ஒரு நாள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வெளியில் போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி பில்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அவங்க இருக்கிற பில்டிங்கை ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க லவ் பண்ணும்போது ஒரு குட்டி வேனில் அடிக்கடி போய் உட்காந்து பேசுவாங்க. அந்த வேனில் வந்து 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒலிவியா, நம்ம இப்போ இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகலாம், புதுசாக வாழ்க்கையை தொடங்கலாம், உனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வேண்டாம், இந்த வேலையை விட்டுடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் தன்னோட வேலையை விட்டதாக சொன்னோன்னே டிம்மும் அதை ஒத்துக்கவே மாட்டார். என்னால் இந்த வேலையை விட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்கள பேசி கஷ்டப்படுத்திடுறாரு. அன்னைக்கு நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது காலையில் ஒலிவியா, நான் சொன்னபடி பாரிஸ் போகிறேன், நீ வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. டிம்முக்கு ஒன்றுமே புரியல. ஏன் போகிற, வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்க பார்க்குறாரு. ஆனால் இவங்க கதவை திறந்து பார்த்தா அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ கற்களால் ஒரு செவுரு கட்டப்பட்டிருக்கு. இந்த செவுரை நீ தான் கட்டினி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த செவுரு எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த செவுரு பார்த்தீங்கன்னா சாதாரண கற்களால் கட்டப்படல. அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அந்த செவுரில் வந்து ஒரு கல்லை கூட அசைக்க முடியல. அப்புறம் ட்ரில்லிங் எடுத்து ஒரு ட்ரில் பண்ணி பார்க்குறாங்க. வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த செவுராலேயே வந்து அடைக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெனன்ட் இருக்காங்க. அவங்க அந்த ட்ரில்லை வச்சு திரும்ப ஓட்டை போட்டு அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டை சுற்றி இப்படி தான் இருக்குது, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, இங்கேருந்து வெளியில் போக முடியாமல் நம்ம இங்கேயே சாக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ டிம்முக்கும் ஒலிவியாவுக்கும் இடையில சண்டை வந்துடுது. நான் ஒழுங்காக நேற்று நைட்டே போயிருப்பேன், என் கூட நீ வந்திருந்தா நம்ம நினச்சபடி பாரிஸ் போயிருக்கலாம். இப்போ பார்த்தியா அந்த வீட்டை சுற்றி அடைச்சி வச்சுட்டாங்க, யார் அடைச்சாங்க என்னென்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுது. அப்போ டிம்மும் வந்து யாராவது வந்து நம்மளை வந்து காப்பாற்ற வருவாங்க, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றாரு. அதுக்கு ஒலிவியா வந்து எப்படி வருவாங்க, ஏன்னா வீட்டை சுற்றி வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்குன்றது கூட யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா டிம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அந்த செவுத்தில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்த அலைகள் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே இருக்க இரும்பு பொருட்கள்லாம் அங்கே ஒட்டி பார்க்குறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய் அந்த செவுத்தில் ஒட்டிக்குது. சடனாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஒரு வைப்ரேஷன் ஆகுது. இவங்க 2 பேரும் ஒரு நூலிலே கீழே குனிகிறாங்க. அதில் ஒட்டி இந்த ஸ்பூனு அப்புறம் வந்து ஷார்ப்பான எல்லா பகுதியுமே வந்து இவங்க மேலே குத்துற மாதிரி வருது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா டிம்மோட முதுகில் நல்லா காயப்பட்டுருது. அப்போ ஒலிவியாவும், என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் அந்த கப்புள்ஸ் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த சின்ன ஓட்ட வழியால் பார்க்க முடியல. அதனால் அந்த ஹோலை பெருசாக்கிட்டு இவங்க கையில் சில ஆயுதங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த லேடி கையில் பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தமாக இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஹஸ்பண்ட் வேகமாக வந்துட்டு டிம் மேலே பாஞ்சு அவர் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து ஒலிவியா அவங்க கையில் இருந்த ஸ்ப்ரேவை எடுத்து அவங்க கண்ணில் அடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் டிம் வந்து அவனை அடித்து கீழே தள்ளிடுறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அவர் அடிக்காதீங்க, அவர் வந்து என்னை அடிக்கவே இல்லை, இது அவரோட ரத்தம் தான், நாங்கள் இந்த செவரை உடைக்க ட்ரை பண்ணோம், ஆனால் இந்த செவரை எங்களால் உடைக்க முடியல, அப்போ கை தவறி அவர் மேலே அடிபட்டுருச்சு, அதனால தான் இவ்வளோ ரத்தம், இந்த 2 பேருக்குள்ள சண்டை கிடையாது, இது வரைக்கும் நாங்கள் சண்டையை போட்டதில்லைன்னு சொன்னோன்னே டிம்முக்கும் வந்து ஐயோ தெரியாதனமா அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. அவன் மயக்கம் தெரிஞ்சு திரும்பவும் வந்து யாரையும் அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவன் கையை கட்டி அவன் ஒய்ஃப் மடியில் படுக்க வச்சுட்டு வராரு. அப்போ டிம் அந்த கப்புள்ஸோட வீட்டில் ஒரு ரூம் ஒன்று பார்க்குறாரு. அந்த ரூம்குள்ளே பார்த்தோன்னா அங்கே ஒரு செவுரு ஒன்று இருக்குது. ஒருவேளை இந்த செவரை உடைக்க முடியுமா அப்படின்ட்டு திரும்ப அங்கே இருக்கிற கோடரை எடுத்து ஓங்கி அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ மயக்கம் தெரிஞ்சு இவனும் அந்த செவரு ஒன்றால் அடிச்சுலாம் உடைக்க முடியாது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒவ்வொரு ஃப்ளோராக உடைச்சிட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டா தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒலிவியா சொன்னோன்னே டிம் அந்த சுத்தியல் கோடாலியை வச்சு தரையை உடைச்சு கீழே உள்ள ஃப்ளோருக்கு போறாரு. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா டிம் கன் பாயிண்ட்ல ஒழுங்கா மேலே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அப்ப அவரோட பேத்தி வந்து அவரை விடுங்கள, அவர் சொன்னபடி உடைச்சிட்டு நம்மளும் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லுது. இன்னும் 3 நாள்ல சாப்பாடு தண்ணி இல்லைன்னா அவங்க ஒன்னையும் கொண்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த தாத்தாவும் எல்லாரும் சேர்ந்து சொன்னோன்னே ஃப்ளோரை உடைக்க அனுமதி கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருக்கான். அந்த கப்புள்ஸில் அவன் மட்டும் வந்து இப்போ ஃப்ளோரை உடைச்சிட்டு இருக்கான். அவரோட பேத்தி ஒலிவியா கிட்ட, என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட நேற்று நான் சண்டை போட்டேன், இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவங்க கூட சண்டை போட்டிருக்க மாட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுது. அப்போ ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு குத்தலாக இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை போட்டு பிரிகிற நிலைமையில் இருந்தாங்க. இப்போது ஹீரோ வந்து அங்கேருந்து மேலே விழுந்து அந்த ஃபயர் அலாம் எடுத்து பார்க்குறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது. அந்த தாத்தா கிட்ட இந்த கேமரா வந்து யார் செட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை நான் எதுவும் செட் பண்ணலை, இந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ணுற அந்த இன்ஜினியர் தான் செட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் போய் பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபயர் அலாமில் எல்லாத்துக்குள்ளேயும் கேமரா ஒன்று இருக்குது. அப்போது அந்த இன்ஜினியர் வீடு பார்த்தீங்கன்னா தாத்தா வீடு பக்கத்தில் தான் இருக்கும். அந்த செவுத்தை உடைச்சி அவர் வந்து கூப்பிட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கேருந்து யாருமே வந்து வரலை. நம்மளை வச்சு நல்லா கேம் ஆடுறாங்க, நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அது மட்டும் இல்லாமல் அந்த கப்புள்ஸும் உள்ளே போகிறாங்க. தாத்தாவும் அந்த பேத்தியும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே இருக்காங்க. அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நமக்கு தெரிய வருது. அதாவது இந்த இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செத்து கிடப்பாரு. அவரோட 2 கையும் வந்து வெட்டப்பட்ட நிலையில் இருக்கும். இவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கும், யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி. அவர் வீடும் பார்த்தீங்கன்னா அந்த செவரால் வந்து ஃபுல்லாக வந்து அடைக்கப்பட்டிருக்கும். ரத்தத்தை பார்த்தோன்னே எல்லாருமே கலகலத்து போயிடுவாங்க. ஒலிவியாக்கோ மயக்கம் வர போல ஆகிடும். அப்போ நம்ம ஹீரோவோட நினைவில் வந்து ஏதோ ரத்தம் படிஞ்ச கைகள் வரும். அப்போ அந்த இன்ஜினியரோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செவுத்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. திரும்பவும் இவங்க ஃப்ளோரை உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது ஏஐ பண்ண வேலையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்புள்ஸில் ஒரு ஆள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏலியனோட வேலையாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம போதையில் எல்லாருமே இருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒலிவியாவோ அங்கே இருக்க ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இதுக்கும் நம்ம இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இடையில ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தரையை உடச்சிக்கிட்டே இருக்கும்போது சடனாக வந்து எல்லாருமே உடச்சிக்கிட்டு கீழே போய் விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த எல்லாருமே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாங்க. இப்போ அந்த தாத்தா வந்து என்னால் கீழே வர முடியாது, நீ மட்டும் கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேத்தி அனுப்பி வைக்க பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணை வந்து நீங்கள் இல்லாமல் நான் போகவே மாட்டேன்னு சொல்லுது. உன்னோட சேஃப்டிக்காக அந்த கண்ணை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறாரு. முடியவே முடியாது, நீங்கள் என் கூட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தாவும் அந்த பேத்தியும் கீழே இறங்குறாங்க. இப்போ இவங்க எல்லாம் போனோன்னே அந்த பில்டிங்கில் ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஃப்ளோரில் ஆண்டன் ஒருத்தர் தங்கியிருப்பாரு, அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிறது எல்லாமே உங்கள் யாருக்குமே புரியலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆபத்தான நிலை இருக்குது. அதனால தான் ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஏதாவது வெளியில் வந்து இயற்கை சூழலால் ஆபத்து நமக்கு வரும்போது தானாகவே வந்து செயல்பட்டு பில்டிங்கெல்லாம் மூடிக்கிற மாதிரி ஒரு நேனோ டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து நம்மளை எல்லாரையும் அது பாதுகாத்துட்டு இருக்கு. வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்னோட ஃப்ரெண்டு ஆண்டனோ வந்து இந்த செவுரு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து இவன் சொல்கிறத நம்பர் தான் நம்ப வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து கீழே போய் தான் ஆகணும், வெளியில் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒலிவியா சொன்னதுனால அந்த ஃப்ளோரை வந்து திரும்பவும் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடைச்சிட்டு கீழே போய் பார்த்தா இவங்க தப்பிக்கிறதுக்காக சொன்ன அந்த ஸ்டீல் டோரும் இருக்குது. அதை உடச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடமும் பார்த்தீங்கன்னா செவரால் மூடப்பட்டிருக்கு. இப்போ மேலே உள்ளவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லைட்டாக சிரிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற அந்த போதை ஆள் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த கோடாரியை அடித்து உடைக்க பார்க்குறான். ஹீரோவை வந்து அந்த கோடாரி நமக்கு தேவைப்படும், உடைக்காத அப்படின்னு சொல்லி அவனை அமைதிப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் அவனும் வந்து அடங்குற மாதிரி தெரியல. அப்போ தாத்தா வந்து அவனோட தலையில் கண்ணை வச்சு ஒழுங்காக அமைதியார் அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை பிடுங்கி அந்த செவுறு ஓரமாக வந்து சுட ஆரம்பிக்கிறான். அப்போ எல்லா புல்லட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த செவுத்தில் அப்படியே ஏர்லேயே நின்றுட்டு இருக்கு. அதாவது இது ஒரு நேனோ டெக்னாலஜி டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லியிருக்கேன். திரும்ப அந்த புல்லட் எல்லாமே இவங்க சைடு நோக்கி பாய ஆரம்பிக்குது. அப்போ எல்லாருமே கீழே குனிஞ்சிடுறாங்க. ஒரு புல்லட் மட்டும் வந்து தாத்தா மேலே பட்டு தாத்தாவும் அந்த இடத்துலேயே வந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து போயிடுறாரு. அடுத்து எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சோகமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளுமே வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த கப்புள்ஸில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் கீழே விழுந்து நான் சாகிற நிலைமைக்கு சின்ன வயசில் போனேன் அப்படின்னு சொல்லுது. இந்த தாத்தாவோட பேத்தி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து கேன்சரால் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுது. அதே போல் அந்த முடி வச்ச அந்த ஆண்டனோட ஃப்ரெண்டு வந்து நான் போலீஸ்காரனாக இருந்தால் நிறைய பேரை கொன்னிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் தாத்தா என்னால் தெரியாதனமாக இறந்துட்டாரு, துப்பாக்கியால் சுட்டா திரும்பி வரும்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதை போட்டவனும் வந்து அந்த பேத்திட்ட மன்னிப்பு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயினும் எங்களோட குழந்தைய வந்து நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு அபார்ஷன் ஆகிருக்கும், அதுலேருந்து அவங்க மீண்டு வர முடியாமல் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேலைன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால் அவங்க 2 பேருக்கும் திரும்ப பார்த்தீங்கன்னா சண்டை வரும். எனக்காக நீ எந்த உதவியும் பண்ணவே இல்லை, என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த ரூம்குள்ளேயே மாட்டி சாவறதுக்கு பதிலாக இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக பிரிஞ்சு வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ டிம் வந்து அந்த கப்புள்ஸோட வந்து மேலே கைவெட்டப்பட்ட அந்த இன்ஜினியரோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஆண்டனோட வீட்லேயே வந்து அவன் ஏதோ வரைஞ்சி வச்சுருக்கான். அதை வச்சுட்டு அதை வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்றது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற இன்னொருத்தவனும் அங்கே நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அங்கேருந்து உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ மேலே டிம்மு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரகசிய அறை இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அந்த அறையை ஓப்பன் பண்ணுறது மட்டும் எப்படி அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த கப்பலில் வந்து அந்த போத ஆசாமி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் இருக்கிற ஒரு லாக் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுக்கிறான். அதில் ஏதோ நம்பர் காம்பினேஷன் போட்டால் தான் வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகும் போல இருக்குது, அதனால் தப்பாக போடுறாத அப்படின்னு சொல்லிட்டு டிம் அவனை தடுக்கிறாரு.
அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் நேனோ டிஃபென்ஸ் சென்டரோட விசிட்டிங் கார்டு கிடைக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டன்னு பேர் எழுதியிருக்கு. இவன் அந்த கம்பெனியில் ஆல்ரெடி வேலை செஞ்சிருப்பான் போல இருக்கு. அப்போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு ஏதாவது இதை பற்றி தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவங்க அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் உள்ள குப்பை, அங்கே இருக்கிற லேப்டாப்பு எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறான். ஏன் இது உடஞ்சிருக்கு, எதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் எந்த பதில் கேட்டாலுமே ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அதில் வந்து ஒரு கோடு ஒன்று எழுதியிருக்கு. இந்த கோடு தான் மேலே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கையில் இருக்கிற அந்த பேட்டர்ன் லாக்கை வச்சுக்கிட்டு இப்போ மைதா மாவு மாதிரி ஒன்று இருக்குது, அதை மேலே தூவி விட்றான். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு தெரியுது. அது 4 டிஜிட் கோடு உள்ளது ஏதோ வருது. இப்போ நமக்கு வந்து 24 பேட்டர்னில் உள்ள நம்பரை மட்டும் எழுதி பார்த்தா போதும், நம்ம ஈஸியாக அந்த கோடை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிம்மும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அப்போ கீழே வந்துட்டு மேலே நாங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் அந்த லேடி மட்டும் வந்து சொல்கிறா. இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அந்த சின்ன பொண்ணு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது. இவங்க எல்லாரும் மேலே வரதுக்குள்ளே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டான காம்பினேஷனை போட்டு அந்த ரூம் ஓப்பன் பண்ணிடுறாரு. உள்ளே போய் பயத்தோடு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த 3 பேர் கீழே வந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லா ரூம்லேயும் நடந்த எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டனோட ஃப்ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து அவனோட ரூமுக்கே வந்து திரும்ப போகிறான். அப்போ அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆண்டன் வந்து எப்படி சேர்த்துருப்பான்ற ஒரு டவுட்டில் அவரோட கழுத்தில் கட்டியிருக்க அந்த ஸ்கார்ப்பை நவுத்தி பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ கயிறால் நெரிச்சு கொண்ட மாதிரி இருக்குது. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தவன் பின்னாடி நிற்கிறான். ஆண்டன் ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவன் ஆளை காணோம். அவனை தேடிட்டு கப்பலில் ஒருத்தவன் மட்டும் மேலே வரான். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் எதையோ போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கான். இவங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் கேமராவில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து ஆண்டனை கொன்னதே யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தா இவன் தான். இப்போது அந்த சின்ன பொண்ணையும் அவன் கொன்று அந்த இடத்துல படுக்க போட்டிருப்பான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க வந்து மேலே அவன் வந்து கொலைகாரன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு காப்பாற்றுறதுக்காக வேகமாக வந்துட்டு இருப்பாங்க கன் எடுத்துக்கிட்டு. இப்போ அந்த கொலைகாரன் கப்பலில் ஒரு ஆளை கொள்ள ட்ரை பண்ணும்போது கரெக்டான நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டு 2 பேருமே அவனை அடித்து கீழே படுக்க போட்டு கட்டி போட்டு வச்சிடுறாங்க. இப்போ அவனும் வந்து மயக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ அந்த கப்பல்ஸ் 2 பேரும் வந்து நம்ம வெளியே போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக அழுதுகிட்டு இருக்கா. இவ சாவறதுக்கு நீ காரணம் இல்லை, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறான். ஆண்டனோட விசிட்டிங் கார்டை காமிச்சோன்னே இந்த கம்பெனியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இவன் எதையோ தேட ட்ரை பண்ணியிருக்கான். இங்கே இருக்கிற கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவில் இருக்குது. அதனால் இது ஒரு மார்ஸ் கோடாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த பொண்ணை இவன் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கப்பலில் உள்ள லேடி வந்து மேலே போயிட்டு நான் சிசிடிவி எகைன் செக் பண்ணி பார்க்குறேன், அப்போ தான் வந்து ஏதாவது விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. உலகாரனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவனை அடித்து விஷயத்தை வாங்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவன் வாயிலேருந்து ஒரு விஷயத்தையும் வாங்க முடியல. வெளியில் நீ வந்து ரொம்பவே பொல்யூஷனாக இருக்குது, வெளியில் போனால் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டன் வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணியிருக்காரு, எதனால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சிரிக்கிறான். அப்போ மேலே போன அந்த லேடி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூப்பிட்றாங்க. அவங்க மேலே போய் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆண்டன் வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கு சாவி எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோன் தான். அதனால தான் அவரோட ஃபோனை வந்து கொலைகாரன் உடைச்சிருப்பான். அதே போல் அந்த செவுரு தான் கதவு. அப்போ பூட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த செவுரை பாதுகாக்கிற அந்த மின்காந்த அலைகள் தான் பூட்டு, இந்த செல்ஃபோன் மட்டும் என்கிட்ட இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ அவரோட உடஞ்ச செல்ஃபோனை எடுத்து கொடுக்கும்போது அவனோட மூளையை யூஸ் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து உள்ளே இன்புட் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இவனோட ஃபோனில் வந்து அந்த ப்ரோக்ராமை ஏற்றிக்கிறான். இப்போ ஹீரோவோட ஃபோனில் அந்த அப்ளிகேஷனை ஏற்றினோடனே அதில் 4 பட்டன் மாதிரி இருக்குது. அதை இவங்க கிளிக் பண்ணோன்னே அது 4 தடவை ஃபோட்டோ எடுக்குது. அப்போ அந்த செவரோட டிசைன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. இப்போ பெரிய பெரிய கல்லாக இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேனோ பேட்டிக்கல் மாதிரி மாறிடுது. இப்போ அந்த கப்பலில் அந்த லேடி மட்டும் போயிட்டு அதுக்குள்ளே கையை விட்றாங்க. வேணா கையை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எச்சரிக்கிறாரு. அப்போ இந்த கப்பல் ஹஸ்பண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கொலைகாரன் பக்கத்தில் இருக்கான். ஒழுங்காக வந்து அந்த கதவை மூடிடுங்க, இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவனை அடிச்சுட்டு இவன் வந்து அவன் ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வரான். ஒழுங்காக அதுலேருந்து கையெடு அப்படின்னு சொல்லி இவனும் சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இவளால் கையை திரும்ப வெளியில் எடுக்க முடியல, என்னால் கையை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி கதற ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாருமே பிடிச்சி வேகமாக இழுக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த செவரோ பார்த்தீங்கன்னா அவளை உள் சைடாக இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செவரு திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறிக்கிட்டே இருக்கு. இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இழுத்ததுனால அவள் 2 துண்டாகி கீழே விழுகிறா. தன்னோட காதலி இழந்த சோகத்தில் அழுதுகிட்டு இருக்கான். அப்போ கொலைகாரன் அவனை பற்றியே சிரிச்சுக்கிட்டு உங்க யாராலையுமே வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். இவன் கடுப்பாயிட்டு அவன்கிட்ட இருக்கிற கண்ணை வச்சு அவனை சுட்டுட்டு இவனும் சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். இப்போ வந்து ஹீரோயினும் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க, எப்படிதான் வெளியில் போகிறது அப்படின்ட்டு. ஹீரோயின் கிட்ட கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைச்சு மன்னிப்பு கேட்குறான். இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவரை மன்னிச்சுக்கிட்டு திரும்ப நம்ம
வெளியில் போயிட்டு புது வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவரை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 பேருமே ட்ரை பண்ணுறாங்க. திரும்பவும் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அந்த செவருக்கு முன்னாடி ஒவ்வொரு பட்டனாக அழுத்தி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் போது நிப்பாட்டு, நம்ம தப்பாக போட்டு வேறு ஏதாவது ஆகிட போது, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சே இல்லையா, நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பட்டன் அழுத்தும் போது அது ஒவ்வொரு எண்ணிக்கையில் ஃப்ளாஷை வந்து வெளியிடுது. அப்போ வந்து இந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் தான் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜில் ஆந்தன் வந்து கரெக்டாக வந்து அந்த பட்டன் அழுத்தி ஓப்பன் பண்ணியிருப்பார் ஒரு தடவை. அந்த ஃப்ளாஷ் லைட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிசிடிவி ஃபுட்டேஜை போய் பார்க்குறாங்க. இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக ஃபஸ்ட்டு தடவை 6 தடவை ஃப்ளாஷ் வருது, அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து 1 தடவை வருது, அதுக்கு அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா 4 தடவை வருது, அதுக்கும் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா 2 தடவை ஃப்ளாஷ் லைட் வருது. இப்போ இதை வச்சு அந்த காம்பினேஷனை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கரெக்டான காம்பினேஷன் கண்டுபிடிச்சதுனால டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் செத்து போனதான் நினச்ச அந்த கொலைகாரன் பார்த்தீங்கன்னா திடீர்னு உயிர் வந்து எந்திரிச்சு நம்ம ஹீரோ வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் கீழே விழுந்துடுறான். இப்போ ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட மாட்டிடுறாங்க. அவங்களையும் கொல்றதுக்காக அவன் போகிறான். ஹீரோயின் அவன் துரத்துட்டு வந்த பயத்தில் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கொலைகாரன்னு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ கரெக்டான நேரத்தில் அவனை கீழே எட்டி உதச்சிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வேறு எக்ஸிட்டை நோக்கி ஓடுறான். இவனும் விடாமல் துரத்திக்கிட்டே வரான். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செவர் இருக்குது. அப்போ ஹீரோயின் கையில் செல்ஃபோனை கொடுத்து கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவனும் பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு வந்துடுறான். அந்த டோரும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுது. இப்போ ஹீரோயினை தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஆனால் உன்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்பாங்க. இப்போ ஹீரோவை கொலை பண்ண போகும்போது கரெக்டான நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த இரும்பு சுத்தியலை எடுத்து கொலைகாரன் மண்டையிலே அடித்து அவனை படுக்க போட்டுட்டு இவங்க 2 பேரும் அந்த டோரை நோக்கி வேகமாக வெளியில் போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்தா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும், நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வந்து பார்த்தா சரியான சஸ்பென்ஸ் இந்த இடத்துல. அந்த ஊர் மொத்தமும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் செவரால் வந்து மூடப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக வந்து இது எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடந்திருக்கும். அதனால இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு மொத்த ஊரையுமே கவர் பண்ணியிருக்கோம். அது வந்து ஏதோ தப்பான ப்ரோக்ராம்னால தான் இப்படி வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேனில் ஏறிட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை திரும்ப தொடங்க போகிறாங்க. ஆனால் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அந்த செவருக்குள்ளேயே வந்து அடப்பட்டு இருப்பாங்க. இதோட இந்த படமும் முடியும். இந்த படத்தில் வந்து நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் இருக்கிறதுனால இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை டைம் இருந்தால்